வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பதானே நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. காதல் காண்போமா? இறுதி அத்தியாயம். தூக்கத்திலிருந்து கண் விழித்த சீமா ஹர்ஷாவின் போனிலிருந்து நோட்டிபிகேஷன் சத்தம் வர அதை எடுத்து பார்த்தாள். அதிலிருந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அந்த புகைப்படத்தில் சீமாவின் அப்பா ஹர்ஷாவிடம் கெஞ்சிக் கொண்டு இருப்பது போலவும், அவரின் வயிற்றில் ரத்தம் வழிந்தபடி கத்தி குத்தி இருக்க அதை ஹர்ஷா பிடித்திருந்தது போலவும் காட்சி இருந்தது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம், அவளின் அப்பா ஹர்ஷாவின் ஹோட்டலில் கடன் கொடுத்தவனால் தொந்தரவு தாங்க முடியாமல் தனக்காகத்தான் உயிரை விட்டார் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த புகைப்படம் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நித்தம் தன்னுடைய அப்பாவின் மரணம் கொலைதான் என்று உறுதி செய்து கொண்டாள். ஆனால் இதில் ஹர்ஷா எப்படி என்கிற குழப்பம்தான் அவளின் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. அப்படியென்றால் இத்தனை நாட்களாக நான் தேடிக்கொண்டிருக்கும் அந்த நபர் ஹர்ஷாதானா என்கிற கேள்வியும் அவள் மனதில் எழுந்தது. தன் அப்பாவை கொலை செய்த ஒருவனுடனா தான் இத்தனை நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியும் அவள் மனதில் எழுந்தது. சீமாவின் மனதில் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்க, இதை எதையும் அறியாதவனாய் நேற்று அவளுடன் ஏற்பட்ட கூடலால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் ஹர்ஷா. சீமா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் ஏமாற்றம், கோபம், கவலை என்று அனைத்தும் அலைமோதிக் கொண்டிருந்தது. இந்த நேரம் ஹர்ஷாவின் போனிற்கு ஒரு அழைப்பு வந்தது. அன்னோன் நம்பர் என்று காட்ட சற்று தயக்கத்துடனே அதை அட்டன் செய்தாள் சீமா. காலை அட்டன் செய்ய மறுமுனையில் இருந்தவனோ, என்ன ஹர்ஷா, சீமா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டியா என்று ஒரு குரல் கேட்டது. நீ சொன்னனாலதான் அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அவளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீ சொன்னாதான் என்னால எதா இருந்தாலும் பண்ண முடியும் ஹர்ஷா என்று மறுமுனையிலிருந்து ருத்ரன் பேசினான். சீமாவால் அதை நம்ப முடியவில்லை. அப்படியென்றால் அந்த ருத்ரன் ஹர்ஷாவின் ஆள்தானா என்று நினைத்து கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அவள் ஹர்ஷாதான் இதை அனைத்தையும் செய்தான் என்கிற முடிவுக்கே வந்துவிட்டாள். எதையும் பேசாமல் அழைப்பை துண்டித்து விட்டாள். நடந்தது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண்களிலிருந்து நீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அவளின் மனதை சல்லி சல்லியாக உடைத்து விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் பாத்ரூமுக்குள் சென்றவள் கொட்டும் நீருக்கடியில் அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அரை மணி நேரம் அழுதவள் அதன் பிறகு குளித்து முடித்துவிட்டு வெளியே வர, அப்பொழுதுதான் ஹர்ஷா தூக்கத்திலிருந்து கண் விழித்தான். தன்னவளுடன் நேற்று இரவு தான் கழித்த இரவு, அவள் தன்னை பிடித்திருக்கின்றது என்று கூறிய தருணம் என்று அனைத்தையும் நினைத்து அவன் முகத்தில் புன்னகை எழ, சீமாவோ அழுது அழுது சிவந்த கண்களுடன் ஹர்ஷாவை எரிக்கும் பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை பார்க்க கோபம் கோபமாக வந்தது. தன்னுடைய அப்பாவை கொன்றவனை கொல்ல வேண்டுமென்றுதானே இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்தாள். அந்த வகையில் அப்பாவை கொன்றவன் இத்தனை நாட்களாக தன்னுடன் தான் இருக்கிறான் என்று நினைக்க நினைக்க சீமாவிற்கு தன் மீதே ஆத்திரமாக வந்தது. ஹர்ஷா சீமாவை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். அவனின் புன்னகை கூட இந்த நேரத்தில் அவளுக்கு எரிச்சலாக தோன்றியது. அவன் மீது கொண்ட காதலை, தன் அப்பாவின் மீது கொண்டிருந்த அன்பும், அவனை கொன்றவரின் மீது வைத்திருந்த கோபமும், இவன் தன்னை ஏமாற்றிவிட்டான் என்கிற ஏமாற்றமும் ஹர்ஷாவின் மீது மன்னிக்க முடியாத கோபத்தை அவளுக்கு வரவழைத்தது. மனம் முழுவதும் தன் முன்னால் இருப்பவனை கொல்ல வேண்டுமென்கிற எண்ணமே அவளுக்கு பிறந்தது. சீமா எதையும் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்த கண்ணாடியின் முன்னால் சென்று நின்று அவளின் தலையை வாரிக்கொண்டிருந்தாள். பெட்டில் படுத்தபடி தன் ஒற்றை கையால் தலையை தாங்கி படுத்துக்கொண்ட ஹர்ஷா அவளைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சீமாவும் அவ்வப்போது கண்ணாடியின் வழியாக ஹர்ஷாவை பார்த்தாள். அவன் பார்வையில் காதல் நிறைந்திருக்க, இவளின் பார்வையிலோ வன்மம் நிறைந்திருந்தது. எப்படி ஹர்ஷா, உன்னால இப்படி என்கிட்ட நடிக்க முடியுது? நான் உன்னை நம்பினேன். ஆனா நீ
கூடவே இருந்து என்னோட கழுத்தை அறுத்துட்டல. இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு எனக்கு உதவி பண்றேன்னு வேற சொல்லியிருக்க. இல்ல, நான் உன்னை நிச்சயமா சும்மா விட மாட்டேன். நீ என்னை ஏமாத்தினதுக்கும் என்னோட அப்பாவை கொன்னதுக்கும் சரி, கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் ஹர்ஷா. மனதிற்குள் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தாள் சீமா. என்ன மேடம், காலங்காத்தாலேயே இவ்வளவு அழகா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க என்று அவன் கேட்க, இன்னைக்கு உனக்கு சாவு மணி அடிக்கத்தான் கிளம்பிட்டு இருக்க என மனதிற்குள் நினைத்தவள் சற்று புன்னகை முகத்துடன் ஹர்ஷாவிடம், ஹர்ஷா, அது நான் இன்னைக்கு என் கையாலேயே உங்களுக்கு சமைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றீங்களா என கேட்டாள். அதற்கு எழுந்து வந்து கண்ணாடி முன்னால் நின்று கொண்டிருந்தவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டவன் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்ல இந்த ஸ்வீட்டே எனக்கு கிடைச்சாலும் சரி என்றான் சற்று காதலுடன். ஆனால் அவன் பேசும் ஒவ்வொரு பேச்சும், அவனின் ஒவ்வொரு தொடுகையும் இப்பொழுது சீமாவிற்கு அருவருப்பை கொடுத்தது. கோபத்தில் கைகளை இறுக்க மூடியபடி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். ஹர்ஷா, என்ன பண்றீங்க? விடுங்க. நீங்க என்ன நல்லாவே ஏமாத்துறீங்க. ஆனா இந்த தடவை நான் உங்ககிட்ட ஏமாற தயாரா இல்ல என்று அவள் மனதில் ஒரு அர்த்தத்தை நினைத்து கொண்டு வெளியே வேறொரு அர்த்தத்தில் கூறினாள். அவளின் கழுத்தில் முத்தம் வைத்தவன், சீமா, நீ என் மேல ஏதாவது கோமா இருக்கியா? ஏன் கேக்குறனா, நான் இன்னும் என்னோட வேலையை பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லல. அதனாலதான் கேக்குறேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட என்ன சொல்லணும் ஹர்ஷா? எனக்கு தெரிய வேண்டியது எல்லாமே தெரிஞ்சிருச்சு என்று மனதிற்குள் நினைத்தவள் புன்னகை முகத்துடன், இல்ல ஹர்ஷா, எனக்கு உங்க வேலைய பத்தி எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீங்க என்கிட்ட சொல்லலாம். அது வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்றாள். நீ உன்னோட வேலைய கரெக்டா தான் செஞ்சிட்டு இருக்க ஹர்ஷா. ஆனா நான் தான் இங்க எதுக்காக வந்தேன் அப்படிங்கறதையும் மறந்துட்டு உன் கூட எனக்கு அது நினைச்சாவே உடம்பெல்லாம் கூசுது. இத்தனை நாளா நீ என்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா இனிமேல் நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன். இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் ஹர்ஷா. உன்னோட சாவு நிச்சயமா என் கையால தான் என்று மனதிற்குள் வன்மமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். சரி சரி மேடம், எனக்காக என்ன ஸ்வீட் பண்ணலான்னு ஐடியால இருக்கீங்க என்று அவன் ஆசையாக கேட்க, கவலைப்படாதீங்க சார், நிச்சயமா இந்த ஸ்வீட்டை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ஸ்வீட்டா தான் இருக்க போது என்று கூறவும் அவன் மேலும் உற்சாகமானான். ஆனால் சீமாவின் கண்களில் அவனை எப்படியாவது கொல்ல வேண்டுமென்கிற வெறி மட்டுமே இருந்தது. காலையில் அனைவரும் காலை உணவு சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். ஹர்ஷா எவ்வளவோ தாத்தாவிடம் பேச நினைத்தான். ஆனால் தாத்தா அவனுக்கு முகம் கொடுக்கவே இல்லை. விக்ரம், நாளைக்கு நம்ம சவுத் பிரான்ச்ல இருக்க ஹோட்டலோட இன்சார்ஜ நீ டேக் ஓவர் பண்ணிக்கப்பா என்று அவர் கூற, விக்ரம் தாத்தாவை ஆச்சரியமாக பார்த்தான். ஹர்ஷாவோ, தாத்தா, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, அதை எதுக்காக நீங்க இப்போ அண்ணா கிட்ட கொடுக்குறீங்க என்று கேட்டான். அதற்கு தாத்தா, இங்க பாருப்பா விக்ரம், நான் ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தேன். ஆனா அவங்க ஏற்கனவே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த பொறுப்பையும் கொடுக்கறது சரியா இருக்காது. அதை நீ பாத்துக்கோ என்றார். தாத்தாவிற்கு இப்பொழுது விக்ரமின் மீது இருக்கும் கோபத்தை விட ஹர்ஷாவின் மீதுதான் அதிகமான கோபம் இருந்தது. ஆனா தாத்தா, அத ஹர்ஷா தான் இப்ப பாத்துக்கிறானே என விக்ரம் ஏதோ சொல்ல வர, இங்க பாரு, உன்னாலையும் பாத்துக்க முடியாதுன்னா என்கிட்ட சொல்லிடு, அத நானே பாத்துக்கிறேன். எனக்கு என்ன, இன்னும் அவ்வளவு வயசாகி போகல, அத கவனிச்சுக்கிற அளவுக்கு உடம்புல இன்னும் தெம்பு இருக்கு என்று கூறவும் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட நான்சி, தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, இவர் அதை பார்த்துப்பாரு என்று கூறினாள். அதன் பிறகு விக்ரம் எதுவும் சொல்லவில்லை, சரி என்று மட்டுமே தலையசைத்தான். ஹர்ஷாவிற்கு தாத்தா தன் மீது எந்த அளவிற்கு கோபத்தில் இருக்கிறார் என்று புரிந்தது. அவன் எதுவும் பேசாமல் தன்னுடைய அண்ணனை பார்த்தான். விக்ரமும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தான். நான்சிதான் கண்களாலேயே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சைகை செய்ய சற்று நிம்மதி அடைந்தான் ஹர்ஷா. இந்த நேரம் மீண்டும் அவன் போன் சினுங்கியது. பிரைவேட் நம்பர். ஆனால் ஹர்ஷா அந்த காலை அட்டெண்ட் செய்யவில்லை. சீமா அதையும் கவனித்தாள். மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்து கொண்டிருக்க
நான்சி தான், ஹர்ஷா, கால் வந்துகிட்டே இருக்குல்ல, அதை எடுத்து பேசு என்று கூற, இல்ல நீ, இது ஒரு அன்வான்ட் கால். நேத்துல இருந்து இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துட்டு தான் இருக்கு. அட்டன் பண்ணா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதை பிளாக்ல போட வேண்டியதானே ஹர்ஷா? ஆமா நீ, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து ஒரு முக்கியமான வேலையால அதை நான் பண்ணாம விட்டுட்டேன் என்று தன் அருகிலிருந்த சீமாவை பார்த்து கொண்டே நேற்று இரவு நடந்ததை பற்றி நாசுக்காக கூறினான். அதற்கு சீமாவின் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லை. எப்படி பொய் சொல்றான் பாரு. இப்படித்தானே பேசி பேசி நீ என்னையும் ஏமாத்தின. இதுக்கு மேல நான் உன்னை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ப போறதில்ல என்று நினைத்தவள், அது அக்கா, நான் எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு பாயாசம் பண்ண, நான் போய் அதை எடுத்துட்டு வர இருங்க கூறிவிட்டு கிச்சனுக்கு சென்றவள் அனைவருக்கும் தனித்தனி பவுலில் பாயாசத்தை எடுத்து வைத்தாள். ஆனால் ஹர்ஷாவிற்கான பவுலை மட்டும் அவள் சற்று தனியாகவே எடுத்து வைத்தாள். ஹர்ஷா, ஸ்வீட் கேக்குறியா? இதுதான் நீ உன்னோட வாழ்க்கையில சாப்பிட்ற கடைசி ஸ்வீட்டா இருக்கும் என்று கூறியபடியே அதை எடுத்து வந்து ஹாலில் இருந்த அனைவருக்கும் கொடுத்தாள். ஹர்ஷாவிற்கு மட்டும் அவள் தனியாக எடுத்து வந்த பவுலை நீட்டினாள். சீமாவை ஓரக்கண்ணால் காதலுடன் பார்த்தபடியே அதை வாங்கிக் கொண்டான் ஹர்ஷா. நான்சி ரிஷிக்கு தன் பவுலிலிருந்து அந்த பாயாசத்தை ஸ்பூனால் எடுத்து ஊட்டிவிட, ரிஷியோ அதை வாங்க மறுத்து ஹர்ஷாவின் பவுலையே பார்த்து கொண்டிருந்தான். அது மட்டும் அவன் கண்ணிற்கு வித்தியாசமாக தெரிந்தது போலும். எனக்கு அதுதான் வேணும் என்று கை நீட்ட, ஆஹா, உனக்கு இதுதான் வேணுமா? சரி இந்தா என்று ஹர்ஷா தன்னிடமிருந்த பாயாசத்தின் பவுலை ரிஷிபுரம் தள்ள சீமாவிற்கு அள்ளு விட்டது. ரிஷி, இதுல பவுல் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு, உள்ள இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், அது சித்தப்பாவோடது, உனக்கு நான் ஊட்டுறேன்டா என கூறிய நான்சி ரிஷியை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தாள். ஆனால் அவன் கேட்பதாக இல்லை. இறுதியாக ஹர்ஷாவின் பவுலை வாங்கியவள் அதிலிருந்த பாயாசத்தை எடுத்து ரிஷிக்கு முன்னால் நீட்ட, சீமாவிற்கு உயிரே இல்லை. பயத்தில் முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. என்ன செய்வது என்று யோசித்தவள் ஸ்பூனை குழந்தையின் வாய்க்கருகில் கொண்டு சென்ற தருவாயில், அக்கா, ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள். அனைவரும் அவளை புரியாமல் பார்த்தார்கள். ஒரு நிமிஷம்க்கா கூறிவிட்டு வேகமாக கிச்சனுக்குள் சென்றவள் அது போன்ற இன்னொரு பவுலில் ரிஷிக்கு போட்டு வந்து கொடுக்க, அக்கா, இதுல இருக்கிறத ரிஷிக்கு கொடுங்க, அது ஹர்ஷாவுக்கு என்றாள். அவள் ஹர்ஷாவிற்காக தனியாக எடுத்து வந்திருக்கிறாள் என்று அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. ஹர்ஷா அவனை கள்ளச்சிரிப்புடன் பார்க்க, சீமாவும் சற்று புன்னகைத்தபடி அவனுக்காக கொண்டு வந்த பவுலை வாங்கிக் கொண்டாள். பின் அதை சற்று அன்புடனும் போலியான காதலுடனும் அவன் முன்னால் வைத்தாள் சீமா. இவள் தன் மீது இந்த அளவிற்கு பொசசிவாக இருக்கிறாள் என்று நினைத்து அவன் சிரித்தான். ஆனால் சீமாவின் மனதிலிருந்த எண்ணமோ வேறு. அவன் எப்பொழுது அதை சாப்பிடுவான் என்று பார்த்து கொண்டிருக்க ஒரு வாய் எடுத்து வாய்க்கு அருகில் வரை கொண்டு சென்றான். ஆனால் திடீரென்று என்ன தோன்றியதோ சாப்பிடாமல் அப்படியே வைத்து விட்டான். சீமா ஏமாற்றத்துடன் அவனை பார்க்க, நான் இதை என்னோட ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றான். என்னாச்சு ஹர்ஷா, இங்கே சாப்பிடலாமே? சீமா அவனை அவசரப்படுத்த, இல்ல சீமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் பார்க்கணும், இதை நீ என்னோட ரூமுக்கு எடுத்துட்டு வந்துடு கூறிவிட்டு அவன் எழுந்து மேலே சென்று விட்டான். ஆனால் விக்ரமுக்கு புரிந்தது அவன் ஏன் இப்படி சொன்னான் என்று. நான்சிக்கு விளங்கவில்லை. குழப்பத்துடன் இங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவனை எப்படியாவது இன்று இதை சாப்பிட வைத்து விட வேண்டும் என நினைத்த சீமா அதை எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்கு சென்றாள். சீமா அந்த பவுலை எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்கு செல்ல உள்ளே ஹர்ஷா இல்லை. எங்கே என்று அவள் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்க, அவள் உள்ளே வந்ததும் அந்த அறையின் கதவை தாளிட்ட ஹர்ஷா அவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். அதில் திடுக்கிட்டு போனாள் சீமா. ஒரு நிமிடத்தில் கையிலிருந்த பவுலை கீழேயே போட்டிருப்பாள். ஹர்ஷா, என்ன பண்றீங்க? விடுங்க. ஏய், நான் எதுக்காக உன்னை மேல கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு? இதை நீங்க கீழேயே சாப்பிட்டுருக்கலாமே. அதெப்படி சீமா, நீ ஒரு திட்டம் போட்டா நான் ஒரு திட்டம் போட மாட்டேனா என்று அவன் கூறியதை கேட்டு அவள் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. கண்டுபிடித்து விட்டானா என்று நினைத்தாள். அவளின் அதிர்ச்சி அடைந்த கன்னத்தை தட்டியவன், என்னோட ஸ்வீட் செஞ்ச இந்த ஸ்வீட்டை
அதோட டேஸ்ட் தெரியாம என்னால எப்படி சாப்பிட முடியும்? என்னோட டேஸ்ட்டை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி கீழே எல்லார்த்து முன்னாடி பண்ண முடியும்? அதனால தான் உன்னை நான் மேலே வர சொன்னேன். சீமாவிற்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது. அவன் எதற்காக தன்னை மேலே அழைத்திருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்துவிட, அடுத்த நொடியே பெண்ணவளை இழுத்து தன்னுடைய கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் அவளின் இதழ் நோக்கி குனிய, ஹர்ஷா ப்ளீஸ் வேண்டாம் என முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். அதில் அவளை குழப்பத்துடன் பார்த்தவன், அப்புறம் நான் எப்படி நீ செஞ்சதை டேஸ்ட் பண்ண முடியும் என்று கூறி அவளை தன்னை பார்க்க வைத்தவன் சற்றும் யோசிக்காமல் பெண்ணவளின் இதழை சிறை கொண்டான். நேற்று வரை அவன் கொடுத்த முத்தங்கள் அவளுக்கு அமுதமாய் இனித்திட, இன்று அவன் கொடுக்கும் முத்தம் விஷத்தைப் போல இருந்தது போலும். முகம் அருவருப்பில் சுருங்கியது. ஆனால் அதை எதையும் கண்டு கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. அவன் போக்கிற்கே விட்டவள் ஒரு சிலை போல அப்படியே நின்றாள். மெல்லமாய் அவளை விடுவித்தான். பின் குறும்பு புன்னகையுடன், இப்போ நீ செஞ்சது எப்படி இருக்குன்னு என்னால டேஸ்ட உணர முடியும் சொல்லியபடியே அவள் கொடுத்த பாயாசத்தை எடுத்து பருக ஆரம்பித்தான். சீமாவிற்கு இவ்வளவு நேரமாக அவன் செய்த காரியத்தால் உடல் அருவருப்பில் செலுத்திருந்தாலும் இப்பொழுது அவன் அதை சாப்பிடப் போகிறான் என்று நினைக்கும் போதே உள்ளுக்குள் அத்தனை சந்தோஷம் பரவியது. சாப்பிடு ஹர்ஷா, சாப்பிடு. இதுதான் நீ கடைசியா சாப்பிட்றதா இருக்கும். என்ன நீ ஏமாத்திட்டல்ல? உன்னை நான் நிச்சயமா சும்மா விடமாட்டேன் என்று மனம் அவனின் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாலும் ஏனோ ஒரு மூலையில் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. அவள் கொடுத்த பாயாசத்தை எடுத்து சாப்பிட்டவன், ரொம்ப நல்லா இருக்கு, நீ கொஞ்சம் சாப்பிட்றியா என்று இம்முறை அவளிடம் நீட்டினான். அடுத்த நொடியே சீமாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இல்ல எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டேன். இது உங்களுக்காக மட்டும், நீங்களே சாப்பிடுங்க என்றாள். ஹர்ஷாவும் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தபடி அந்த பவுலில் இருந்த பாயாசம் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தான். ஆமா, என்ன அதிசயமா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்க? என்ன விஷயம் மேடம்? அது என்னன்னா ஹர்ஷா, நீங்க என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாத்திருக்கீங்க. அதுக்காகத்தான் இந்த சின்னதா ஒரு கிஃப்ட் என்று அவளின் வார்த்தைகளில் 2 அர்த்தம் புதைந்திருந்தது. அப்புறம் மேடம், இது மட்டும்தானா? வேற எதுவும் இல்லையா என்று கேட்டபடி அவன் அவளை நெருங்கும் தருவாயில் திடீரென்று தனக்குள் ஏதோ ஒரு வினோதமான மாற்றத்தை உணர்ந்தான் ஹர்ஷா. அவனால் அந்த உணர்வை சொல்ல முடியவில்லை. ஆனால் உடலில் ஏதோ எரிச்சலை உணர்ந்தான். தொண்டைக்குழி எரிச்சலை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. மூச்சுவிட சிரமமாக மாற ஆரம்பித்தது. இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று அறியாதவன் அவளிடம் இயல்பாகவே பேச ஆரம்பித்தான். சீமா, அது என்று அவன் ஏதோ சொல்ல வர எரிச்சல் அதிகரித்தது. அது உடல் முழுவதும் பரவுவதைப் போல அவன் உணர்ந்தான். சீமா, அது என்ன ஹர்ஷா, மூச்சு விடுறக்கு சிரமமா இருக்கா? அவள் அப்படி கேட்டதும் அவளை புரியாமல் பார்த்தான் ஹர்ஷா. இருக்கத்தான் செய்யும், பாய்சன் சாப்பிட்டா அப்படித்தான் இருக்கும் ஹர்ஷா. இதை ஹர்ஷா எதிர்பார்க்கவில்லை. அவளை அடிபட்ட பார்வை பார்த்தான். எதுக்காக இப்ப அப்படி பார்க்கற? எனக்கு இப்பதான் எல்லா விஷயம் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. இந்த விஷயத்த நான் இதுக்கு முன்னாடியே பண்ணிருப்பேன். எப்படி ஹர்ஷா, என்ன ஏமாத்த உனக்கு மனசு வந்தது? நான் உன்னை முழுசா நம்பினேன். ஆனா நீ துளி கூட யோசிக்காம கூடவே இருந்துகிட்டு என்னை ஏமாத்திருக்கல்ல? ஏய் சீமா, என்ன வளரிட்டு இருக்க? நான் எப்போ உன்னை ஏமாத்தினேன்? என்னாச்சடி உனக்கு? அந்த நிலையிலும் தன் மனைவி ஏன் இப்படி பேசுகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளவே நினைத்தான். போது நிறுத்து ஹர்ஷா, திரும்ப திரும்ப என்னை ஏமாத்த நினைக்காத. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நீதான், உன்னாலதான் என்னோட அப்பா இறந்து போனாங்க. ஆனா நீ என்னடானா அது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு என் கூடவே. ஏய், என்னடி வளர்ற? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்ருக்கன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன் சீமா என்று கூறியவன் அவளின் அருகில் நெருங்க, இங்க பாரு ஹர்ஷா, அங்கே இரு, என் பக்கத்துல வராத. வந்தனா நடக்கிறதே வேற சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் சென்றாள். ஹர்ஷாவும் விடுவதாக இல்லை. அவளிடம் தன்னை நிரூபித்தே ஆக வேண்டும் என்று அவளை நோக்கி நடந்தான். ஹர்ஷா வேண்டாம், அங்கே நில்லு. இதுக்கு மேல என் பக்கத்துல வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது
சொல்லிக்கொண்டே சீமாவின் கால்கள் பின்னால் சென்றது. சற்று எக்கி அவளின் கையை பிடிக்க, கோபத்தில் சீமா தன் கைக்கு கிடைத்த ஃப்ளவர் வாஷை எடுத்து ஓங்கி ஹர்ஷாவின் தலையிலேயே அடித்தாள். அவள் அடித்ததில் அவன் காதற்குள் ரீங்காரம் ஒளிவிட்டது போல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அடுத்த நிமிடமே நெற்றியிலிருந்து ரத்தம் வழிய அவளின் கண் முன்னால் மயங்கி தரையில் விழுந்தான் ஹர்ஷா. சீமாவிற்கு ஹர்ஷாவை இப்படி பார்க்க உடம்பெல்லாம் நடுங்கியது. கையிலிருந்த அந்த ஃப்ளவர் வாஷை பொத்தென்று கீழே போட்டவள், இல்ல இல்ல இது இல்ல. உடலும் கைகளும் பயத்தில் நடுங்கியது. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அந்த அறையை விட்டு வெளியேறியவள் துளியும் யோசிக்காமல் வீட்டையும் விட்டு வெளியேறினாள். கால் போன போக்கில் அவள் பாட்டிற்கு ரோட்டில் பித்து பிடித்தவளைப் போல நடந்து சென்றாள். ஹர்ஷாவை காதலித்து திருமணம் செய்து கொள்ளவில்லைதான். ஆனால் அவனோடு இருந்த இந்த கொஞ்ச நாட்களில் அவனை மனமாற காதலிக்க ஆரம்பித்திருந்தாள். அவனை நம்பினாள். ஆனால் அவன் இப்படி ஏமாற்றுவான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனதில் ஒரு பக்கம் அவன் ஏமாற்றி விட்டான் என்கிற வழி இருக்க, மற்றொரு பக்கம் தன் அப்பாவை கொன்றது அவன்தான் என்று அவன் மீது கோபமும் இருந்தது. இனி என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற நிலைக்கு வந்துவிட்டாள். அவள் அதிகம் நேசித்தது இருவர்தான். ஒன்று அவளுடைய அப்பா, மற்றொன்று ஹர்ஷா. இப்பொழுது இருவருமே தன்னோடு இல்லை என்பதை அவளால் நன்கு உணர முடிந்தது. கால் போன போக்கில் அவள் பாட்டிற்கு நடந்து சென்றாள். இரவு வேளையும் நெருங்கியது. நித்தம் தான் கொடுத்த விஷத்தால் ஹர்ஷா இந்நேரம் இறந்திருப்பான் என்று நினைக்க நினைக்க அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவனை கொல்ல வேண்டுமென்று இன்று காலை அவள்தான் நினைத்து அனைத்தையும் செய்தாள். இப்பொழுது அவன் இறந்திருப்பான் என்று நினைக்கும் போதே மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அங்கிருந்த பார்க்கிற்கு வந்தவள் அதன் பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். அவனோடு இருந்த ஒவ்வொரு அழகிய நினைவுகளும் அவளின் கண் முன்னால் வந்து சென்றது. மனதிற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் பிரியும்போது மனம் வலிக்கும் என்பார்கள். ஆனால் இந்த பிரிவை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யாரோ இதயத்தை கத்தியால் குத்தி இதயத்தையே இரண்டாக கிழிப்பது போல் அவளுக்கு இருந்தது. ஏன் ஹர்ஷா, ஏன் என்னை ஏமாத்துனீங்க? என்னை எதுக்காக ஏமாத்துனீங்க? நான் உங்களை முழுசா நம்பினேன்ல. என்னோட அப்பாவுக்கு அப்புறம் நான் உங்களைத்தான் நம்பினேன். ஆனா எதுக்காக இப்படி என்னை ஏமாத்துனீங்க? இல்ல, நான் பண்ணது தப்புதான். எனக்கு அதுக்கான தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் என தனக்குத்தானே முடிவெடுத்து அவ்விடத்திலிருந்து எழுந்தவள் நேராக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் சாலையில் சென்று கொண்டிருந்த தருணம் காற்றை துளைத்து கொண்டு அவள் முன்னால் ஒரு வேன் வந்து நின்றது. வந்தது யார் என்று அவள் சுதாரிப்பதற்குள் உள்ளே இருந்து ஒரு கரம் அவளை உள்ளுக்குள் பிடித்து இழுத்தது. ஏய், யார் நீங்க? யார் நீங்க? என்ன விடுங்க என சீமா எவ்வளவோ போராடினாள். ஆனால் அவர்களிடமிருந்து விடுபட முடியவில்லை. சீமாவை வேனுக்குள் இழுத்து போட்டவுடன் கதவை சாத்திவிட்டு அந்த ஆம்னி வேன் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் கிளம்பியது. சீமாவை இழுத்து கொண்டு வந்து அங்கிருந்த இருள் சூழ்ந்த ஒரு அறைக்குள் தள்ளினார்கள். தன்னை இங்கு கடத்தி வந்தது யார் என்று அவள் பார்ப்பதற்குள் அந்த இருட்டு அறையின் கதவுகள் மூடப்பட்டது. சீமா எவ்வளவோ கதவை தட்டி பார்த்தாள். ஆனால் யாரும் கதவை திறப்பதாக இல்லை. ஏய், கதவு தர, கதவு தர! எவ்வளவோ முயற்சித்து விட்டாள். ஆனால் மறுபக்கத்திலிருந்து எந்த ஒரு சத்தமும் வரவில்லை. தட்டி தட்டி சோர்ந்துதான் போனாள். அப்படியே சுவற்றில் சரிந்து கீழே அமர்ந்தவள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தாள். நினைவுகள் அனைத்தும் அவனிடம்தான் இருந்தது. தன்னுடைய மனதை கவர்ந்தவனிடம் மட்டுமே இருந்தது. அழுது கொண்டே அமர்ந்திருந்தவள் எப்பொழுது தூங்கினாள் என்று தெரியவில்லை. அப்படியே தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை சீமா அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவுகள் திறந்தது. சத்தம் கேட்டு அவள் நிமிர்ந்து பார்க்க அவள் முன்னால் வந்து நின்றான் ருத்ரன். நீயா? ஆமா சீமா, நீ வேற யாரையாவது இங்க எதிர்பார்த்தையா? நீயும் என்கிட்ட நடிச்சதானே? அந்த ஹர்ஷாவுக்கு வேலை பார்த்த ஆள் தானே நீயே என்றதும் அந்த அறையே அதிரும்படி வாய்விட்டு சிரித்தான். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அந்த ஹர்ஷாவுக்கு கீழே வேலை பார்க்குற ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? என்று அவன் சீமாவின் கூந்தலை கொத்தாக பிடித்து இழுத்தபடி
அவளை நேருக்கு நேராக பார்த்து கேட்டான். ஆ, நீ நீ என்ன சொல்ற? என்ன சீமா, ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்பிச்சேன், கூட ஒரு 2 ஃபோட்டோஸும் அனுப்பிச்சேன். அதை பார்த்து அப்படியே நம்பிட்டியா? கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா? ஒருவேளை நான் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் எடிட்டிங் பண்ணதுன்னு சொன்னா அப்போ என்ன பண்ணுவ? அவன் நக்கலாக கேட்க, அவனின் பேச்சை கேட்டு சீமாவின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. நீ நீ என்ன சொல்ல வர? அப்போ ஹர்ஷா? இப்பதான் நீ சரியா யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் சீமா. உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? உன்னோட அப்பாவை கொன்னது அந்த ஹர்ஷா கிடையாது. இதை கேட்டவுடன் சீமாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவள் செய்துவிட்டு வந்த காரியத்தை நினைக்கும்போது ஹர்ஷாவை நினைத்து மனம் பதைத்தது. ஆமா, அந்த ஹர்ஷாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னொரு நீ எதிர்பார்த்த பதில சொல்லவா? உன்னோட அப்பாவை கொன்னது வேற யாரும் இல்லை, நான் தான் என்று அவளின் காது வரை குனிந்து அவளின் காது அருகில் மெல்லமாக அதே நேரம் வெள்ளத்தனமாக கூறினான். சீமாவனை அதிர்ச்சியுடனும் புரியாமலும் பார்த்தாள். இப்போ எதுக்காக அப்படி பார்க்குற? என்னடா, அப்பாவை பற்றி இன்ஃபர்மேஷன் தரேன்னு சொன்னவனே இப்போ என்னடானா அப்பாவை கொன்னவன்னு வந்து நிற்கிறான்னு பார்க்குறியா? ஆமாம், நான் தான் உன்னோட அப்பாவை கொன்னேன். ஆனால் உன்கிட்ட ஏன் நான் அப்படி நடிச்சேன் தெரியுமா? உன்னோட சித்தி இருக்காங்கல்ல, உன்னை என்கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க. ஆனால் உன்னோட அப்பா தான் அதுக்கு இடைஞ்சலாக இருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு சொந்தமானவ. உன்னை எப்படி என்னால் விட முடியும்? அது மட்டும் இல்லை, இந்த ருத்ரன் கிட்ட வந்த பொண்ணுங்க யாருமே என்கிட்ட இருந்து தப்பிச்சதா சரித்திரமே இல்லை. ஆனா நீதான் என்கிட்ட இருந்து முதல் முறையா தப்பிச்சது மட்டும் இல்லாம நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்து எவனை அழிக்கணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கமோ அவன் கூடயே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்க என்றான் சற்று கடுப்புடன். அதை கேட்டவளுக்கு உண்மையில் எதுவும் விளங்கவில்லை. இவனுக்கு அண்ணனா யார் என்கிற ரீதியில் யோசித்தாள். இந்த நேரம் அங்கு, அவளை நீ புடிச்சிட்டியா? பூனை வந்து நல்லா பொறையில மாட்டிக்கிச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் என பைத்தியக்காரனைப் போல உளறிக்கொண்டு அங்கு ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்தவுடனே, அவனின் பேச்சை கேட்டவுடனே சீமாவின் எண்ணங்களில் பல விஷயங்கள் ஓட ஆரம்பித்தது. அன்று அந்த ஹோட்டல் ரூமில் தன்னை அடித்தது யாரென்று அவள் நினைவுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாள். மயங்கி கீழே விழுகும் தருவாயில் இது போன்ற ஒரு குரலைத்தான் அவள் கேட்டாள். அப்போ இது நீதானா? அன்னைக்கு நீதானே என்ன அந்த ரூம்ல அடிச்சது? ஆமா சீமா, அன்னைக்கு உன்னை அடிச்சது என்னோட அண்ணாதான் என்றான் ருத்ரன். அப்பொழுதுதான் சீமாவிற்கு இவன் அவனுடைய அண்ணன் என்று தெரிந்தது. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்களே சீமா, அதுதான் இங்கு நடந்திருக்கு. என்னோட அண்ணாவோட இந்த நிலைமைக்கு அந்த ஹர்ஷா தான் காரணம். அன்னைக்கு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கும்போது அந்த ஹர்ஷா தான் என்னோட அண்ணனை சுட்டான். அங்கிருந்து கீழே விழுந்தனால தான் எங்க அண்ணா இந்த நிலைமைக்கு ஆயிட்டான். அப்ப இருந்தே அவனை பழி வாங்கணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். இப்ப என்னடானா, நீ எனக்கு சொந்தமானத அவன் எடுத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது அவனை என்னால எப்படி சும்மா விட முடியும்? உன்னை எப்படியாவது என் பக்கத்துல வர வச்சிடலன்னு பார்த்தேன். ஆனா எல்லா நேரமும் அந்த ஹர்ஷா உன் கூடவே இருந்தான். அதனால தான் அவனோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அவனுக்கு மெசேஜையும் அந்த ஃபோட்டோஸையும் அனுப்பி வச்சேன். அதை பார்த்துட்டு நிச்சயமா அவன் எனக்கு திருப்பி கூப்பிடுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் கூப்பிடலை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த மெசேஜையும் ஃபோட்டோஸையும் பார்த்தது நீ தான்னு. இருந்தாலும் நீ அந்த மெசேஜை பார்த்துருக்க கூடாது சீமா. இப்போ பாரு, உன்னோட புருஷனையே நீ உன் கையால் கொண்டுட்டு வந்திருக்க. இதுதான் ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. இனி அந்த ஹர்ஷா எங்களுக்கு இடைஞ்சலா வரவே முடியாது. அப்புறம் நீ எனக்கு சொந்தமானவ என்று கூறியபடியே அவன் சீமாவை நோக்கி நடந்தான். தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயத்தை செய்திருக்கிறோம் என்று நினைக்கும் போதே சீமாவிற்கு உள்ளம் பதைத்தது. இங்க பாரு, அங்கே நில்லு, என் பக்கத்துல வராத சொல்லிக்கொண்டே அவள் பின்னால் சென்றாள். ஆனால் ருத்ரன் அவளை ஒரு ஏளனமான பார்வை பார்த்தபடி அவளை நோக்கி நடந்தான். சீமா அந்த அறையிலிருந்து ஓட முயற்சித்தாள். ஆனால் ருத்ரன் அவளை விடவில்லை. இங்கும் அங்கும் என்று அந்த அறைக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அவளை எக்கி பிடித்து விட்டான் ருத்ரன். ப்ளீஸ்,
என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அவள் கெஞ்சிட, அவள் கெஞ்சுவதையே ஏளனமாக பார்த்தவன், சீமா, நீ கெஞ்சறதெல்லாம் வேஸ்ட்டு. உன்னை காப்பாத்த யாரு வருவாங்கன்னு நினைக்கிற? யாரு? அந்த ஹர்ஷா வருவான்னு நினைக்கிறியா? அவனைத்தான் நீ ஏற்கனவே விஷம் கொடுத்து கொன்னுட்டியே. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வந்து உன்னை காப்பாத்துவான்? இல்ல உன்னோட குடும்பத்திலேருந்து யாராவது வருவாங்களான்னு நினைக்கிறியா? நிச்சயமா வரமாட்டாங்க. உன் சித்தியும் மறுபடியும் உன்னை என்கிட்ட விற்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ உனக்கு வேற வழி இல்லை சீமா, என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. சொல்லியபடியே அவளின் இதழ் நோக்கி குனிய, கோபத்தில் சீமா அவனின் கையை கடித்து வைத்தாள். ஆ! அவன் வழியில் அலறிய தருவாயில் அவனை விட்டு ஓட முயற்சிக்க, பெண்ணவள் அணிந்திருந்த சுடிதாரை பிடித்து இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவள் அணிந்திருந்த டாப் தோள்பட்டையிலிருந்து டர் என்று கிழிந்தது. அதை பொருட்படுத்தாமல் அந்த அறையிலிருந்து ஓட நினைத்தாள். அந்த நேரம் சட்டென்று கதவிற்கு முன்னால் வந்து நின்றார்கள் ருத்ரனின் ஆட்கள். மீண்டும் சீமாவால் தப்பிக்க முடியவில்லை. அவள் கடித்து வைத்ததில் கோபம் கொண்டவன் மீண்டும் பெண்ணவளின் பின்னங்கூந்தலை கொத்தாக பற்றி, ஏய், ஒரு தடவை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நானும் போனா போகட்டும், அமைதியா சொன்னா கேட்டுப்பேன் நினைச்சா ஓவரா பண்ற. இதுக்கு மேல உன்கிட்ட அமைதியா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லியவன் அவளை குண்டுக்கட்டையாக தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த படுக்கை அறைக்குள் நுழைந்தான். பின் அவளை அங்கிருந்த மெத்தையின் மீது தூக்கி எறிந்தான். அம்மா, இல்ல, என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத. சீமாவிற்கு இப்பொழுது அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பதென்று தெரியவில்லை. அவளை இன்று ஆண்டுவிட வேண்டுமென்கிற வேகத்தில் அவள் மீது வெறிகொண்ட நரியாக பாய ஆரம்பித்தான் ருத்ரன். சீமா எவ்வளவோ அவனை தடுக்க முயற்சித்தாள். ஒரு கட்டத்தில் அவள் முடியாமல் பலமிழந்து போக, அவளின் கன்னத்தை அழுந்த பற்றியவன் அவள் அணிந்திருந்த ஆடையை கிழிக்க முற்பட, அந்த அறையின் கதவை உடைத்து கொண்டு வெளியே இருந்த ரவுடிகள் உள்ளே வந்து தொப்பென்று விழுந்தார்கள். அறையின் கதவு 2 துண்டாக ஒடிந்து விழுந்தது. அந்த சத்தத்தில் ருத்ரன் நிமிர்ந்து பார்க்க, அங்கு உச்சக்கட்ட கோபத்தில் கண்கள் சிவப்பேறி இருக்க, தலையில் கட்டு போட்டபடி நின்றிருந்தான் ஹர்ஷா. ஹர்ஷாவை பார்த்த பிறகுதான் சீமாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அவனுக்கு எதுவும் ஆகவில்லை என்று பெருமூச்சு விட்டாள். ஹர்ஷா, அவள் சொல்லி முடிக்கவில்லை. டேய், யாரடா அங்க? அவனை கொல்லுங்கடா என ஆணையிட்டான் ருத்ரன். அடுத்த நொடியே ருத்ரனின் ஆட்கள் ஹர்ஷாவை தாக்க ஆரம்பித்தார்கள். பாவம், அவர்களுக்கு இன்று நேரம் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஹர்ஷாவை அடிக்க சீறிக்கொண்டு சென்றவர்கள் சென்ற வேகத்தில் பறந்து வந்து மீண்டும் விழுந்தார்கள். அதே நேரம் அவன் ஒருத்தன் என்று நினைத்தார்கள். அவனுடன் சேர்ந்து அவனுடைய அண்ணன் விக்ரமும் வந்திருந்தான். அங்கு சண்டை வலுத்தது. அண்ணனும் தம்பியும் ஒருவருக்கு ஒருவர் கவசமாக இருந்து கொண்டு வந்தவர்களை புரட்டி எடுத்தார்கள். இதுதான் சமயம் என்று ருத்ரனை தள்ளிவிட்டபடி அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் சீமா. ருத்ரன் சீமாவை துரத்த ஆரம்பித்தான். விக்ரமை ஒருவன் அடிக்க வர தன் கை கொண்டு அவனை தடுத்த ஹர்ஷா எட்டி ஒரு மிதிவிட அங்கிருந்த டேபிளின் மீது பறந்து சென்று விழுந்தான் அவன். அதில் அந்த டேபிள் சல்லி சல்லியாக நொறுங்கி தெரித்தது. அடிக்க அடிக்க இன்னும் ஆட்கள் அங்கு அதிகரித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் ஹர்ஷா தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து அங்கு வந்தவர்களை சரமாரியாக சுட ஆரம்பித்தான். ஹர்ஷா, நீ அவனை போய் பாரு, இவங்கள நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரம் கூறவும் ஹர்ஷா ருத்ரனை தேடி சென்றான். சீமாவை துரத்தி சென்றவன் அவளை பிடித்து இழுக்க, இந்நேரம் அங்கு வந்த ஹர்ஷா ருத்ரனை எட்டி உதைத்தான். அதில் தடுமாறி கீழே விழுந்தான். ஹர்ஷா, நீங்க, நான்... அவள் ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் ஹர்ஷா அவளுக்கு முகம் கொடுக்கவில்லை. இதற்கு இடையில் ஹர்ஷா மற்றும் ருத்ரனுக்கு அங்கு சண்டை ஆரம்பித்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆவேசமாக அடித்து கொண்டார்கள். ருத்ரன் ஹர்ஷாவை ஒரு முறை அடித்தால் ஹர்ஷாவும் ருத்ரனை இன்னொரு முறை அடித்தான். என்ன ஹர்ஷா, இவளுக்காக எதுக்கு வர? இவளை விட்டுரு. உன்ன மாதிரி பொறுக்கி ராஸ்கல்லாம் இருக்கும்போது நிச்சயமா எந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. சீமா மட்டும் இல்ல, உன்னால எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. உன்னை எப்படி சும்மா விட முடியும் என்று கூறிய ஹர்ஷா மீண்டும் கோபத்தில் அவன் முகத்தில் 2 முறை குத்தினான். இப்படியே இருவரும் உருண்டு புரண்டு அங்கு சண்டையிட்டு கொண்டிருக்க, ஒரு கட்டத்திற்கு மேல் ஹர்ஷா ருத்ரனை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தான்.
அதில் உதடு கிழிந்து வாய் வழியாக இருந்து ருத்ரனுக்கு ரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஏய் என ருத்ரன் மீண்டும் அவனை அடிக்க முயற்சித்தான். ஆனால் ஹர்ஷா அவனின் திட்டத்திலிருந்து நழுவி அவனையே திருப்பி அடித்தான். ஒரு கட்டத்தில் கைக்கு கிடைத்த செங்கலால் ருத்ரனின் முகத்தை பிளந்து எடுத்தான் ஹர்ஷா. முகம் முழுவதும் ரத்தம் வடிந்தது. தெம்பு இல்லாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி விழுந்தான் ருத்ரன். அதை பார்த்த பிறகுதான் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள் சீமா. அடுத்த நொடியே ஹர்ஷாவின் அருகில் ஓடி வந்தவள், ஹர்ஷா, உங்களுக்கு ஒன்றும் இல்லல்ல என அவனின் கன்னம் பிடிக்க வர சட்டென்று அவளை விட்டு 2 அடி பின்னால் சென்றான் ஹர்ஷா. அவனின் இந்த திடீர் விலகல் சீமாவை கஷ்டப்படுத்தியது. தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள். ஹர்ஷா, நான் உங்ககிட்ட பேசணும். இங்கிருந்து போலாம். அவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அவளின் கைப்பிடித்து இழுத்து செல்ல திடீரென்று அவனை நோக்கி துப்பாக்கி குண்டு பாய ஆரம்பித்தது. சட்டென்று அதிலிருந்து விலகினான் ஹர்ஷா. யாரென்று அவன் நிமிர்ந்து பார்க்க இவ்வளவு நேரமாக ஒரு பைத்தியக்காரனைப் போல நடித்து கொண்டிருந்தவன் இப்பொழுது துப்பாக்கியுடன் அங்கு நின்றிருந்தான். இவன் எப்படி இங்க? இவனைத்தான் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருக்கேன் என்று ஹர்ஷா சொல்ல, இவன் ருத்ரனோட அண்ணாவாமா. எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஹோட்டல்ல என்னை அடிச்சு காயப்படுத்தினது இவன்தான். அது மட்டும் இல்ல ஹர்ஷா, இவனும் ருத்ரனும் சேர்ந்துதான் உங்களை பழி வாங்கணும்னு திட்டம் போட்டாங்க. அது தெரியாம நானும். அவள் சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த தோட்டா சீமாவை நோக்கி பாய்ந்தது. அதை அறிந்த ஹர்ஷா சீமாவை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். அதன் பிறகு என்ன, மீண்டும் இவர்கள் இருவருக்கும் இடையில் சண்டை ஆரம்பித்தது. இந்நேரம் அவ்விடம் வந்த விக்ரம் சீமாவை அழைத்தான். சீமா, நீ என் கூட வா. ஹர்ஷா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக சொன்னா. இல்ல, நான் வரமாட்டேன். ஹர்ஷா இல்லாம நான் வரமாட்டேன். சீமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஹர்ஷா தான் சொன்னான், நீ என் கூட வா. இல்ல விக்ரம் சார், அவர் இல்லாம நான் வரமாட்டேன். நான் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட சாரி சொல்லணும். இங்க பாரு சீமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதை இப்ப கேட்கறக்கு சரியான நேரம் இல்ல. நீ என் கூட வா. இல்ல, நான் வரமாட்டேன். அடம் பிடித்தவள் அங்கேயே ஹர்ஷாவிற்காக காத்திருந்தாள். அந்த பைத்தியக்காரனுக்கும் ஹர்ஷாவிற்கும் இடையில் சண்டை வலுத்தது. அதை பார்க்க பார்க்க சீமாவிற்கு பயமாக இருந்தது. ஹர்ஷாவிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் போலீஸ் ஜீப்பின் சத்தம் கேட்க அதை கேட்டு பயந்து போனவன் ஹர்ஷாவை வேகமாக தாக்கினான். ஹர்ஷாவும் சளைக்காமல் அவனை தொடர்ந்து தாக்க, எங்கு போலீஸ் வந்தால் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்று நினைத்தவன் கைக்கு கிடைத்த செங்கலின் துகள்களை எடுத்து ஹர்ஷாவின் கண்ணிலேயே விசிறினான். அதனால் ஹர்ஷாவால் பார்க்க முடியவில்லை. அவன் தட்டு தடுமாறிக் கொண்டிருக்க அவனை ஓங்கி உதைத்தவன் அவ்விடம் விட்டு ஓட ஆரம்பித்தான். விக்ரம் அவனை பின்தொடர ஒரு கட்டத்தில் போலீசார் அவனை சுத்தி வளைத்தார்கள். அவனால் இப்பொழுது எந்த திசையிலும் தப்பிக்க முடியவில்லை. துப்பாக்கி முனையில் பிடித்து விட்டார்கள். அவர்கள் ருத்ரனையும் சிறைப்பிடித்தார்கள். தன் கண்ணில் விழுந்த தூசியை சரி செய்து கொண்டு ஹர்ஷா எழுந்து நிற்க அவன் அருகில் வந்த டிஜிபி, தேங்க்ஸ் மிஸ்டர் ஹர்ஷா. நீங்க மட்டும் இல்லனா இவனுங்க 2 பேத்தையும் பிடிச்சிருக்க முடியாது. இந்த கேஸ்ல நீங்க சீக்ரெட்டாவும் சரி, பர்சனலாவும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா இதுக்கு உங்களுக்கு அதுக்கான பாராட்டு கிடைக்கும் என்று கூறியவர் ஹர்ஷா மற்றும் விக்ரம் இருவருக்குமே கை கொடுத்தார். அவ்வளவுதான் பிரச்சனை முடிந்தது என்று நினைக்கும் தருவாயில் போலீசார் ருத்ரன் மற்றும் அவனின் அண்ணனை ஜீப்பிற்கு இழுத்து சென்றார்கள். அந்த நேரம் டிஎஸ்பியிடமிருந்து துப்பாக்கியை பிடித்த அந்த பைத்தியக்காரன் ஹர்ஷாவை நோக்கி குறிவைக்க அதை சுதாரித்து கொண்ட ஹர்ஷா அவனிடமிருந்த துப்பாக்கியால் அவனின் நெற்றி பொட்டிலேயே சுட்டான். அதன் பிறகு என்ன, அவ்விடத்திலேயே இறந்து போனான் அந்த பைத்தியக்காரன். இல்லை, பைத்தியத்தைப் போல நடித்தவன். சாரி டிஎஸ்பி சார், எனக்கு வேற வழி தெரியல என்று தன்னிடமிருந்த துப்பாக்கியை அவரிடம் ஒப்படைக்க, இட்ஸ் ஓகே ஹர்ஷா, இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்புங்க என்றார் அவர். ஹர்ஷா விக்ரமிடம், அண்ணா போலாம் என்றான் சீமாவை பாராமல். அவனின் இந்த பேச்சுக்கள் சீமாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஹர்ஷா, ஏன் இப்படி பேசுற? அண்ணா போலான்னு சொன்னேன். ஹர்ஷா ப்ளீஸ், இப்படி பண்ணாதீங்க. நான் பண்ணது தப்புதான். ஐம் சாரி. அண்ணா இப்ப வரப்போறியா இல்லையா? நீ வரலனா
நான் இங்கிருந்து உன்னை விட்டுட்டு கிளம்ப வேண்டியதா இருக்கும். என்று கூறியவன் காரை நோக்கி 2 அடி எடுத்து வைக்க அவனின் கையை பிடித்தாள் சீமா. சட்டென்று அவளின் கையை உதறிவிட்டான் ஹர்ஷா. அதற்கு அவளிடமிருந்து எதிர்வினையை எதிர்பார்த்தான். ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏய் சீமா என விக்ரமின் குரல் கேட்க திரும்பி பார்த்தான் ஹர்ஷா. அங்கு சீமா மயங்கி விழுக சட்டென்று அவளை தன் கைகளில் தாங்கிக் கொண்டான். ஏய் சீமா, சீமா இங்க பாரு, சீமா இங்க பாரு, கண்ணத்தர சீமா, சீமா கண்ணத்தர என தன்னவளின் கன்னம் தட்டினான் ஹர்ஷா. ஆனால் அவள் கண் விழிக்கவில்லை. நேற்றிலிருந்து சாப்பிடாமல் இருப்பதால் மயங்கி விழுந்து விட்டாள். அண்ணா ஹாஸ்பிட்டல் போகணும், வண்டி எடு என்றதும் அடுத்த நொடியே அவளை காரில் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள். ஹாஸ்பிட்டல். சீமாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தான் ஹர்ஷா. விக்ரம் சீமாவை பரிசோதிக்க உள்ளே சென்றுவிட வெளியே ஹர்ஷாவால் காத்திருக்க முடியவில்லை. அவளுக்கு என்ன ஆனது ஏது ஆனது என்று தெரியாமல் அங்கேயே குட்டி போட்ட பூனையைப் போல கவலையுடன் நடந்து கொண்டிருந்தான். விஷயம் வீட்டிலிருக்கும் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களிலேயே ஹர்ஷாவின் தாத்தா, நான்சி என்று அனைவரும் அங்கு வந்து விட்டார்கள். ஹர்ஷா என்னாச்சுப்பா என்று தாத்தா கேட்க, தெரியல தாத்தா, அவன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, அண்ணா பார்த்துட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே கவலையுடனும் பதட்டத்துடனும் இருப்பதை பார்த்த நான்சி, ஹர்ஷாம் இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, அதான் அவர் பார்த்துட்டு இருக்கார்ல, நிச்சயமா சீமாவுக்கு எதுவும் ஆகாது என நம்பிக்கை கொடுத்தான். ஹர்ஷா சரி என்று மட்டுமே தலையசைத்தானே தவிர மனதிற்குள் அத்தனை போராட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இதை கேட்டு தாத்தாவிற்கு கோபம் வந்தது. நீ என்னமா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு ஹர்ஷாவுக்கு என்ன பண்ணிட்டு போனாங்கிறத நீ மறந்துட்டியா என்று கேட்கவும் நான்சி அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. சீமா ஏன் அப்படி செய்துவிட்டு சென்றாள் என்று நான்சிக்கு புரியவில்லை. ஆனால் ஹர்ஷாவிற்கு சீமாவை பிடித்திருக்கிறது என்று மட்டும் நன்றாக தெரியும். இவன்கிட்ட நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், அந்த பொண்ணுக்காக போகாதடான்னு. ஆனா இவன்தான் அந்த பொண்ணை தேடி போனான். இங்க பாரு ஹர்ஷா, நீ அவளை காப்பாத்த போன, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று தாத்தா அழைக்கவும் அதற்கு ஹர்ஷாவிடம் எந்த பதிலும் இல்லை. என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றான். இங்க பாரு ஹர்ஷா, நீயும் விக்ரமும் என்கிட்ட இருந்து பல விஷயங்களை மறைச்சிருக்கலாம். ஆனா அந்த பொண்ணு பண்ணிட்டு போனத என்னால மன்னிக்கவே முடியாது. அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன். என் பேரனோட வாழ்க்கையிலேயே அவ விளையாடி இருக்கா. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா என்று அவர் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக ஹர்ஷன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தான். அவனுக்கும் சீமாவின் மீது கோபமாக வந்தது. இந்த நேரம் அங்கிருந்த அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தான் விக்ரம். விக்ரம், என்னாச்சு? சீமா எப்படி இருக்கா என பதட்டமாய் கேட்டாள் நான்சி. அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த விக்ரம், எல்லாரும் என்னோட ரூமுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். டாக்டர் விக்ரமின் அறை. ஹர்ஷா, நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். என்ன தெரியணும்? இனி உனக்கும் சீமாவுக்கும் இடையில லைஃப் எப்படி இருக்க போகுது? அதற்கு ஹர்ஷா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். சொல்லு ஹர்ஷா, நான் உன்கிட்ட தான் கேட்க போறேன். நீ சீமாவை ஏத்துப்பியா இல்ல? அண்ணா, அவளுக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இருந்திருந்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டா. என்னையே கொல்லணும்னு அவளுக்கு தோணி இருக்காது. எனக்கு புரியுது ஹர்ஷா, இது உங்க 2 பேர்த்தோடைய லைஃப். நீங்க 2 பேரு தான் இதுல முடிவு பண்ணணும். ஆனா எதை முடிவு பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. ஏன்னா அவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீதான். இங்க பாருண்ணா, அதை பத்தி எனக்கு தெரியும். இப்ப அவ எப்படி இருக்கா? அவ ஓகே தானே? அவளுக்கு எதுவும் இல்லையே, அதை சொல்லு. ஆனா இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காத ஹர்ஷா. அதே பொறுப்பில்லாத ஹர்ஷாவா நடந்துக்காத. உனக்கு ஏற்கனவே 26 வயசு ஆயிருச்சு. இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. உனக்காக ஒருத்தி இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ அப்பாவும் ஆகிட்ட. இங்க பாருண்ணா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என்று ஏதோ சொல்ல வந்தவனுக்கு
அப்பொழுதுதான் ஏதோ ஒன்று உரைத்தது. இரு, இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? அவன் மீண்டும் கேட்க ஹர்ஷாவை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான் விக்ரம். ஷீ இஸ் பிரெக்னன்ட். நீ அப்பாவாக போற. அப்புறம் நான் பெரியப்பாவாக போறேன். நான்சி பெரியம்மாவாக போறா. என்னோட பையனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வரப்போறா. அப்புறம் தாத்தா என்று அருகிலிருந்த தன் தாத்தாவை பார்த்தான். அனைவரும் இப்பொழுது அவரைத்தான் பார்த்தார்கள். அவரின் முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் தெரியவில்லை. தாத்தா, எனக்கு தெரியும் சீமா பண்ணது தப்புதான். ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே சீமா ஹர்ஷாவை கொல்லணும்னு தான் இங்க வந்திருந்தான்னா நிச்சயமா ஹர்ஷா கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டா. இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாத்தா. ப்ளீஸ் அவளை மன்னிச்சிடுங்களேன் என்று விக்ரம் சீமாவிற்காக பேசினான். அவன் அப்படி கூறியதும் தாத்தா அதையும் யோசித்து பார்த்தார். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. இங்க பாருங்க தாத்தா, இப்ப நீங்க சீமாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா அப்புறம் நாளைக்கு உங்க பேர பசங்க எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோடைய ஆதரவும் இல்லாம வளர வேண்டிய நிலைமை வரும். அதைத்தான் நீங்க விரும்புறீங்களா என அந்த வயதான பெரியவருக்கு எப்படி சொன்னால் வழிக்கு வருவாரோ அப்படி சொன்னான் விக்ரம். அது எப்படிடா? என் பேர பசங்கள இந்த உலகத்துல எங்கேயோ யாருமே இல்லாம நான் வளர விட்டுருவேன்? அதெல்லாம் முடியாத. ஹர்ஷா விஷயத்துல சீமா பண்ணதுல எனக்கு அவ மேல கோவம் இருக்கு. ஆனா இப்போ அவ வயித்துல வளர்ற என்னோட கொள்ளு பேரங்க மேல எனக்கு என்ன கோவம் இருக்கு என்றதும் அதை கேட்டு விக்ரமும் சரி நான்சியும் சரி அத்தனை சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஹர்ஷா அப்பொழுதும் எந்த பதிலும் சொல்லவில்லை. டே ஹர்ஷா, இப்போ நீ தாண்டா முடிவு பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலையில நீ சீமாவை விட போறியா? விக்ரம் அப்படி கேட்டதும் தன் அண்ணனை முறைத்தவன் எதுவும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டான். ஹர்ஷா என்ன முடிவு செய்ய போகிறான் என்று யோசித்த விக்ரமுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. அவனிடம் சொல்லி புரிய வைத்தாலும் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். அவனுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும்தான் செய்வான் என்று விக்ரமுக்கு நன்றாக தெரியும். அன்று மாலை சீமா மயக்கத்திலிருந்து கண் விழித்தாள். அவளை சுற்றி விக்ரம், நான்சி பின் தாத்தா இருந்தார்கள். ஆனால் அவளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் சீமாவின் பார்வை அங்கு தன்னவனை மட்டுமே தேடியது. ஆனால் ஹர்ஷா அந்த அறைக்குள் எங்குமில்லை. முகம் அப்படியே பூனைக்குட்டியைப் போல சுருங்கிவிட்டது சீமாவிற்கு. தன் முன்னால் இருக்கும் அனைவரையும் எதிர்கொள்ள சீமாவிற்கு தயக்கமாக இருந்தது. பின் ஹர்ஷாவின் விஷயத்தில் அவள் என்ன செய்துவிட்டு வந்தாள்? அவனை கொல்ல முயற்சித்துவிட்டு வந்திருக்கிறாள். அப்படி இருக்க இந்நேரம் அனைவருக்கும் தன்னை பற்றி தெரிந்திருக்கும் என நன்றாக அறிந்திருந்தாள். சீமா, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற என ஒரு டாக்டராக விசாரித்தான் விக்ரம். இப்போ பரவாயில்ல. அவளின் உதடுகள் ஹர்ஷா எங்கே என்று கேட்க தவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் எப்படி கேட்பது? கேட்டால் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற தயக்கம் மனதிற்குள் இருந்தது. இங்க பாரு சீமா, நீ ஹர்ஷா விஷயத்துல பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்துல உன் மேல எங்க எல்லாத்துக்கும் கோவம் இருக்கு. ஆனா அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க எல்லாருமே உன்னை மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இருக்கோம். நீ திரும்பவும் எங்க வீட்டுக்கு வருவியா என்று விக்ரம் கேட்டான். அதை கேட்டவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர்கள் தன்னை மன்னித்து விட்டார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள். ஆனால் தன்னுடன் இருக்க வேண்டியவன் இல்லையே என்று மனம் குமுறியது. தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க என்றவள் மன்னிப்பு கேட்க, பரவாயில்ல விடுமா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்றார். விக்ரம் சார், அவரு எங்க? நான் அவரை பார்க்கலாமா? அது எனக்கு தெரியாது சீமா, அவன் உன்னை பார்க்க இங்க வரல என்றதும் சீமாவின் முகம் மீண்டும் சுருங்கிவிட்டது. அப்போ அவரு என் மேல கோவமா தான் இருக்காரா? அதற்கு ஆம் என்று தலையசைத்தான் விக்ரம். இப்போ நான் அங்க வந்தாலும் அவரு நிச்சயமா என்னை ஏத்துக்க மாட்டாருல்ல? அது எனக்கு சரியா தெரியல சீமா, ஆனா நீ ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு என்றதும் நீண்ட யோசனைக்கு பிறகு சீமாவும் சரி என்று தலையசைத்தாள். அன்றே அவளை ஹாஸ்பிட்டலிலிருந்து வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்தார்கள். அவளை அழைத்து கொண்டு காருக்கு வர அங்கு காரில் அமர்ந்திருந்தான் ஹர்ஷா. அவனை பார்த்தவுடன் அவனிடம் பேச வேண்டுமென்று உதடுகள் துடித்தது. ஆனால் இருவருக்கும் இடையில் பேச முடியாத அத்தனை மௌனம். சீமா, நீ ஹர்ஷா கூட இந்த கார்ல வா, நாங்க எல்லாரும் அந்த கார்ல வரோம் என்று சொல்லிவிட்டு விக்ரம், நான்சி பின் தாத்தா மூவரும் வேறு காரில் சென்றார்கள். இங்கு ஹர்ஷாவும் சீமாவும் தான் ஒரே காரில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கார் ஹாஸ்பிட்டல் வளாகத்திலிருந்து கிளம்பியது. சாலையில் மெதுவாக வழுக்கிச் சென்றது அந்த வாகனம்.
இருவருக்கும் இடையில் மயான அமைதி. சீமா ஹர்ஷாவை பார்த்தாள். ஏதாவது பேசுங்களேன் ஹர்ஷா. என் மேல கோவம் இருந்தாலும் அதை திட்டுங்க, இல்லைன்னா அடிங்க. இப்படி பேசாம வராதிங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்கு என மனதிற்குள் அவள் நினைத்து கொண்டிருக்க, அதை எதையும் பொருட்படுத்தாமல் சாலையில் தன்னுடைய கவனத்தை வைத்திருந்தான் ஹர்ஷா. கார் நேராக வீட்டிற்கு செல்லும் என்று அவள் நினைத்திருக்க, அது அந்த வழியாக செல்லாமல் திடீரென்று வேறு பாதையை தேர்ந்தெடுத்தான். அதை கவனித்த சீமா, நம்ம இந்த பக்கம் எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு அந்த வழியா போகணுமே. அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஹர்ஷா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏன், சொன்னதான் வருவியா? அவன் அதட்டலாக கேட்க, அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாகிவிட்டாள். கார் நேராக சிட்டிக்கு வெளியே இருந்த கடற்கரையின் முன்னால் வந்து நின்றது. அந்த இடத்தை பார்த்த சீமாவிற்கு ஹர்ஷாவை முதல் நாள் சந்தித்த நினைவுகள் வந்தது. ஆம், இது அதே இடம்தான். எங்கு ஹர்ஷா சீமாவை மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டானோ, அங்கிருந்து அவள் கடலில் விழுந்தாளே, அதே கடற்கரையின் வாசல்தான் இது. காரை விட்டு இறங்கியவன் நேராக அலைகளின் முன்னால் வந்து நின்றான். சீமாவும் அவனுக்கு அருகில் வந்து நின்றாள். உள்ளுக்குள் அத்தனை தயக்கம், எங்கோ இல்லாத தைரியத்தை இழுத்து பிடித்து கொண்டு வந்தவள், ஹர்ஷா, அது என்னன்னா, சாரி கேட்டுவிட்டாள். எப்படியோ அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டாள். அவன் என்ன பதில் சொல்வான் என்று கண்கள் ஆர்வத்துடன் அவனை பார்த்து கொண்டிருக்க மௌனம் காத்தான் ஹர்ஷா. சாரிங்க, நான் நிஜமாவே அது நீங்க தான் நினைச்சேன். அவள் சொல்லி முடிக்கவில்லை. அப்போ யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவியா? கோபமாக வந்து விழுந்தது அவனின் குரல். இல்ல, அது என்னன்னா, உங்க போன்ல. சாரி ஹர்ஷா, நான் அதை பத்தி உங்ககிட்ட ஒரு தடவையாவது கேட்டிருக்கணும். மேடம் எப்படி கேப்பீங்க? அதான் என் போன்ல பார்த்தது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டல்ல, அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டல்ல. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் சீமா, ஆனா இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல. நீ கொடுத்த விஷயத்த குடிச்சிட்டு சாக துடிச்ச தருணத்துல கூட அந்த வழி எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை நம்புனேன்டி, உன்னை காதலிச்சேன். ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்திட்டேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஹர்ஷா ப்ளீஸ், நான் பண்ணது தப்புதான். அன்னைக்கு அண்ணாவும் அண்ணியும் எதர்ச்சியா என்னோட ரூமுக்கு வரலனா நான் இந்நேரம் முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். அதான் விட்டுட்டு போயிட்டல்ல, இப்ப எதுக்கடி வந்திருக்க? உன்னை வான்னு கூப்பிட்டா வந்துருவியா? உனக்குன்னு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? அவன் அவளின் மனதை காயப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியிலேயே பேசினான். அதை கேட்டவளுக்கு கண்களில் கண்ணீர் அணை கட்டியது. அது கன்னம் வழியாக வழிந்து அந்த கடல் மண்ணையும் அடைந்தது. ஹர்ஷா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் வந்திருக்க கூடாது. ஆனா நான் உங்களுக்காகத்தான் வந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கும் போது இதுக்கு மேல நான் அங்க வரதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நான் வரேன். அதே நேரத்துல ஐம் சாரி என்று கூறியவள் அவ்விடம் விட்டு நகர எத்தனைக்க அவளின் கையை பிடித்தான் ஹர்ஷா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நீ எங்க போற? நான் எங்கேயோ போறேன் ஹர்ஷா. இந்த உலகத்துல நிச்சயமா எனக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அங்க போறேன். நீங்க என் மேல உண்மையான அன்பை தான் காட்டினீங்க. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்கவும் இல்ல, உங்களுடைய அன்புக்கு தகுதியானவளும் இல்ல. உங்களுக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். அதையும் மீறி நான் இந்த உலகத்துல இருக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இப்பவே சொல்லிருங்க. அன்னைக்கு நீங்க தான் என்னை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தினீங்க. இப்போ இங்கேயே. அவள் சொல்லி முடிக்கவில்லை. அவளின் இதழ்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக பெண்ணவளின் இதழை சிறை கொண்டான் ஹர்ஷா. இந்த திடீர் இதழ் முத்த தாக்குதலை சீமா எதிர்பார்க்கவில்லை. சிலை போல அப்படியே உறைந்து நின்றாள். ஹர்ஷாவின் இந்த செய்கை ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவளுக்கு அவனின் ஆதரவு தேவைப்பட்டது. எனவே கண்மூடி அதை ஏற்றுக்கொண்டாள். நீண்ட நேரம் அவளை முத்தத்தால் திணறடித்தவன், என்னோட சீமாவையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது என் சீமா கூட சேர்ந்து என்னோட குழந்தையவும் நான் விட்டு கொடுத்துருவனா என்றான். இதை கேட்டு சீமாவின் கண்களில் அத்தனை குழப்பம். நம்ப முடியாத பார்வை அவனை பார்க்க அவனோ ஆம் என்று தலையசைத்தான். ஆம், பெண்ணவள் கர்ப்பம் தனித்திருக்கிறாள் என்கிற விஷயத்தையே தன் கணவன் மூலியமாகத்தான் தெரிந்து கொண்டாள் சீமா. அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. உள்ளுக்குள் அத்தனை சந்தோஷம். அதை விளக்க அவளிடம் வார்த்தைகளே இல்லை. கண்களில் நீர் பொங்க தன்னவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ஐம் சாரி ஹர்ஷா. அழுது அவனின் சட்டையை ஈரப்படுத்தினாள்.
அப்புறம் மேடம் என்ன கேட்டீங்க? வேணும்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருவீங்களா? டிவோர்ஸ் கொடுக்கறங்கிற எண்ணம் உனக்கு மறுபடியும் வருமா? என்று திட்ட போனவன் திடீரென்று என்ன நினைத்தானோ பெண்ணவளின் படபடக்கும் இதழின் மீது ஒரு மென்மையான இதழ் முத்தம் பதித்தான். அவளின் கண், காது, மூக்கு, கன்னம் என்று முத்தம் வைத்தவன் இறுதியாக அவளுடன் நெற்றியோடு நெற்றி முட்டி பெண்ணவளின் நெற்றியில் ஒரு அழகான முத்தம் வைத்தான். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஏய், இப்போ எதுக்காக அழுகுற? எனக்கு தெரியும் சீமா, நீ என் போன்ல இருந்த போட்டோஸை பார்த்துட்டு தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சது அந்த ருத்ரன் தான். ஆனா நீ தான் பைத்தியக்காரித்தனமா அதை நம்பிட்ட. என்கிட்ட கேட்டிருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. அப்புறம் நீயும் என்ன தலையில பலமா அடிச்சிருக்க மாட்ட. வலிக்குது தெரியுமா என்று அவன் வலிப்பது போல் சற்று சினுங்கிட, ஐயோ ஹர்ஷா, இப்போ வலிக்குதா உங்களுக்கு? அவனின் தலையை ஆதரவாக தடவி பார்த்தாள். அதில் மென்மையாக புன்னகைத்தவன், ஹே சில், இப்போ ஒன்னும் வலிக்கல. நான் சும்மா சொல்லி பார்த்தேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கான்னு எனக்கு தெரியணும்ல. அப்புறம் மறுபடியும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு போன தடவை பாயாசத்துல விஷத்தை வச்ச, இந்த தடவை வேற எதுலயாவது வச்சுட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்றது என்றான் கிண்டலாக. அதில் அவன் மீது செல்லமாக கோபம் எட்டி பார்த்தது சீமாவுக்கு. உங்களை நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல என அவனை அடிக்க துரத்த ஆரம்பித்தாள். அவனும் அவளின் கைகளுக்கு சிக்காமல் அந்த கடற்கரை மண்ணில் இங்கும் அங்கும் என்று ஓட ஆரம்பித்தான். ஹஷாம், நில்லுங்க, என் கையில சிக்குனீங்க. அதுக்கப்புறம் அவள் சொல்லிக்கொண்டே துரத்த ஒரு கட்டத்தில் நின்றவன், ஹே பொறுமை, உள்ள இருக்க என்னோட பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்று கிண்டல் செய்யவும் அவன் தோளிலேயே 2 அடி போட்டாள். அவள் அடிப்பது என்ன அவனுக்கு வலிக்கவா போகிறது? சிரித்துக்கொண்டே அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். ஹர்ஷா, சொல்லு. அது என்னன்னா, தேங்க்யூ சோ மச். எதுக்கு தேங்க்ஸ்? என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க தான் மாத்திருக்கீங்க. அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னு பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனா இப்போ நீங்க, நான், நம்மளுடைய குழந்தைன்னு நம்ம ஒரு குடும்பம் இல்லையா? ஆமா. எங்க தாத்தா என்ன மன்னிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அவரே என்ன மன்னிச்சிட்டாரு. நீங்க தான் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தீங்க. ஓய், என்ன மேடம் என்ன அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. சட்டப்படி இதுக்கு உன்னை உள்ள தூக்கி தான் வைக்கணும். போனா போகட்டுன்னு உன் மேல பரிதாபப்பட்டா நீ என்கிட்ட இப்படி பேசுறியா? ஹலோ சார், ரொம்ப பண்ணாதீங்க. பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்காத புருஷன் எங்க இருக்காரு? அதைத்தான் நானும் பண்ணேன். என்ன கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிடுச்சு, அவ்வளவுதான். அடிப்பாவி, இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி என்று கூறியவன் தன்னவளை தன் 2 கைகளிலும் ஏந்திக் கொண்டான். ஹர்ஷம், என்ன பண்றீங்க? விடுங்க. முடியாத, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்குவா. தூக்கிக் கொண்டே அவளை காரில் அமர வைத்தவன் அடுத்த சில நிமிடங்களிலேயே வீட்டையும் வந்தடைந்தான். வீட்டிற்கு வெளியே தாத்தா, நான்சி, விக்ரம் என்று நின்று கொண்டிருக்க நான்சி ஆரத்தி எடுப்பதற்காக காத்திருந்தாள். காரை விட்டு இறங்கிய ஹர்ஷா சீமாவை தரையில் கூட இறக்கி விடாமல் அவளை தன் 2 கைகளிலும் ஏந்திக் கொண்டான். சீமாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தனியாக இருக்கும்போது என்றால் பரவாயில்லை. இப்பொழுது அனைவரும் இங்குதானே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹர்ஷாம், என்னை இறக்கி விடுங்க. அவள் ஹஸ்கி குரலில் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல அவனோ மாட்டேன் என்று தலையசைத்தான். சீமாவிற்கு முகம் நிமிர்ந்து எதிரே இருப்பவர்களை பார்க்க தைரியமில்லை. அவனின் சட்டையை பிடித்து கொண்டு மஞ்சத்தில் முகம் புதைத்தாள். பாத்துடா ஹர்ஷா, அடுத்து 9 மாசம் நீ என்னோட பேத்தி சீமாவோடைய பேச்ச கேட்டுதான் நடந்துக்கணும். அவ உன் மேல சின்னதா ஒரு குறை சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மாடி சீமா, இவன் ஏதாவது பண்ணா நீ என்கிட்ட சொல்லுமா, நான் கவனிச்சுக்கிறேன் என்றதும் சீமாவும் சரி என்று தலையசைத்தாள். அடிப்பாவி என்கிற ரீதியில்தான் ஹர்ஷா சீமாவை பார்த்தான். பின் அவளை தன் அறைக்கு தூக்கி வந்தவன் தரையில் இறக்கிவிட்ட மறுகணம் அறையின் கதவை தாளிட்டுவிட்டு தன்னவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். இங்க பாருங்க ஹர்ஷா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விடுங்க. இப்படி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் தாத்தா கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். ஓய், என்ன பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? தாத்தா உன்கிட்ட உன்னை கவனிச்சுக்கல, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிருக்காரு. இப்படி கவனிச்சுக்கிட்டா கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லல என்று கூறியவனின் கை அவளின் இடையை வருடியது. ஹர்ஷாம், என்ன பண்றீங்க? ப்ளீஸ் விடுங்க. ஆனால் அவன் அதை கேட்பதாக இல்லை. அவளை நன்றாக அணைத்து கொண்டு அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவன் சற்று கிறக்கமான குரலில், சீமா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. இனி என்ன ஆனாலும் என்ன நீ விட்டுட்டு போமாட்டல என்றதும் அவளும் இல்லை என்று கூறினாள்.
ஆனா ஹர்ஷா, அந்த ருத்ரனும் அவனோட அண்ணாவும் இப்ப எதுக்காக அவனுங்கள பத்தி பேசுற? இனி அந்த ருத்ரனால வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் அவனோட அண்ணன், அவன் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆள். அவன் பேர்ல பல கேசஸ் இருக்கு. அது எல்லாமே இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு என்று அவள் சொல்லி முடிக்க அவனின் கை மேலும் அவளின் இடையில் முன்னேறியது. திடீரென்று என்ன நினைத்தாலோ சட்டென்று அவன் புறமாக திரும்பியவள், ஹர்ஷா, உங்க அத்தையும் அத்தை பொண்ணு அதான் அவதான் என்று சற்று பொறாமை கலந்த குரலில் கேட்க ஹர்ஷாவிற்கு இவள் ஏன் இப்படி கேட்கிறாள் என்று புரிந்தது. யார சொல்ற? ஷர்மிய சொல்றியா? அவளேதான். அவ உங்களுக்கு ட்ரை பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியுது என்றதும் அவள் கூறிய விதத்தில் வாய்விட்டு சிரித்தான் ஹர்ஷா. ஹலோ மேடம், என்ன ஜெலஸா ஃபீல் பண்றியா? இல்லையே, நான் ஒன்னும் அப்படி ஃபீல் பண்ணல. எனக்கு தோணுதானே சொன்னப்பா. அப்படியா? ஆனா எங்கேயோ இருந்து புகையிற வாசம் எனக்கு வருதே. இங்க பாருங்க, நான் எனக்கு தோணுதை சொல்லிட்டேன். இன்னொரு தடவை நீங்க அந்த ஷர்மி கிட்ட பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்கோங்க. சரி, ஆனா அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். என்ன பண்ணலாம் என ஹர்ஷா தீவிரமாக யோசித்தான். இப்படியே 2 நாட்கள் கழிந்தது. அன்று விக்ரம் மற்றும் நான்சியின் திருமணம் பற்றியும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்பதை பற்றியும் பத்திரிகையில் வெளிவந்தது. அத்துடன் சேர்ந்து சீமா கர்ப்பமாக இருக்கும் விஷயமும் வெளிவந்திருக்க, இதை படித்த ஷர்மிக்கும் சரி, அவளுடைய அம்மா வனஜாவுக்கும் சரி, தலையில் இடி இறங்கிய குறைதான். காளியாய் மாறிய ஷர்மி, அம்மா அம்மா எங்கம்மா இருக்க என்று கேட்டுக்கொண்டே கீழே வந்தாள். ஏய், என்னடி இப்ப எதுக்காக நீ கத்திட்டு இருக்க? அம்மா, நீ விஷயத்த கேள்விப்பட்டையா என்றதும், ஆமா கேள்விப்பட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேன், அந்த விக்ரமன் நம்பாத, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிச்சிட்டு இருக்கான்னு. ஆனா நீதான் அந்த ஹர்ஷாவே வேணும்னு சுத்திட்டு இருந்த. இப்ப பாரு, ரெண்டும் போயிடுச்சு. இல்லம்மா, என்னால ஹர்ஷாவை விட்டு தர முடியாது. நீங்க தாத்தா கிட்ட பேசி பாருங்களேன். ஏய், இந்த அறிக்கையை வெளியிட சொன்னதே உங்க தாத்தா தான். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் என்னால எதுவும் பேச முடியாது. அந்த ஹர்ஷாவை மறந்துட்டு நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. அவனும் பணக்கார குடும்பம்தான், தாத்தாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா நமக்கு சொத்து வந்து சேரும். மறுபடியும் ஹர்ஷான்னு சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாத. இன்னைக்கு அவங்க வராங்க, கொஞ்சம் ரெடியா இருக்கிற வழிய பாரு சொல்லிவிட்டு வனஜா அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் ஷர்மியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹர்ஷாவை அவ்வளவு எளிதில் மறக்க முடியவில்லை என்றாலும் இன்று வருபவன் பணக்காரன் என்று தெரிந்திருக்க மனம் லேசாக அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. காலையிலிருந்து மாலை வரை அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அன்று மாலை அவளை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்திருந்தார்கள். மேலே நின்று கொண்டே வந்திருந்த மாப்பிள்ளையை பார்த்தாள். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான். அவனை பார்த்த உடனே ஷர்மிக்கு பிடித்து விட்டது. அழகன், பணக்காரன் என்பதால் சரி என்று ஒப்புக்கொண்டாள். இந்த விஷயம் ஹர்ஷாவின் காதற்கு சென்றடைய மிகப்பெரிய விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக நினைத்தான் ஹர்ஷா. ஒருவேளை ஷர்மி இதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவளை வேறு விதத்தில் கையாள அவன் திட்டம் வைத்திருந்தான். எப்படியோ அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது என்று பெருமூச்சு விட்டவன் தூங்கலாம் என்று திரும்பினான். அங்கு படுக்கையில் தன்னுடைய மனைவி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான் ஹர்ஷா. எதுவும் பேசாமல் அவளின் அருகில் சென்றவன் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு அவளுடன் கட்டிலில் படுத்துக்கொண்டான். அவன் வந்ததை உணர்ந்தவள் அடுத்த நொடியே நகர்ந்து வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் மஞ்சத்தில் முகம் புதைத்தாள். அவளின் செயல் கண்டு மென்மையாக புன்னகைத்தவன் அவளை மேலும் தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டான். பெண் அவளின் தலை வருடியவன், இன்னும் நீ தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? தூக்கம் வரலன்னா தூக்கம் வரலதான், அது ஏன்னு கேப்பீங்களா? அவள் அப்படி கேட்டதும் கர்ப்பம் தனித்திருக்கும் வேளையில் பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவார்கள் என்று இன்றுதான் காலையில் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொண்டான். அப்படி இருக்க மூட் ஸ்விங் ஆரம்பித்து விட்டது என்பதையும் புரிந்து கொண்டான். ஹர்ஷாம், என்ன, ஏதாவது கதை சொல்றீங்களா? சொல்றேன் என்று கூறியவன் அவனுக்கு தெரிந்த கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவன் சொல்வது அத்தனை போர் அடித்தது போலும். அப்படியே தூங்கிவிட்டாள். ஆனால் ஹர்ஷா சின்சியராக கதை சொல்லிக் கொண்டிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அவளிடமிருந்து என்ற சத்தம் வராமல் போக சற்று குனிந்து பார்த்தான். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். பிறகு அவன் ஏதாவது
காக்கா குருவி காதல் கதை சொல்லி இருந்தால் பரவாயில்லை, கிரிமினலை எப்படி பிடிப்பது, ஹேக்கிங்கில் என்ன செய்வான் என்பதை பற்றி தான் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதானே, நான் சொல்றதை இவ அப்படியே ரசிச்சு கேட்டுட்டாலும், ஆனா இருந்தாலும் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று தூங்கிக் கொண்டிருப்பவளின் கன்னம் கிள்ளி பறக்கும் முத்தத்தை பறக்க விட்டான். இங்கு நான்சி ரிஷியை தூங்க வைத்துவிட்டு வர அவர்கள் இருக்கும் அறையே பல மடங்கு டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது. அதை புரியாமல் அவள் பார்த்து கொண்டிருக்க பின்னாலிருந்து அவளை அணைத்தான் விக்ரம். விக்ரம், என்ன இது? பார்த்த தெரியலையா? ரூமை டெக்கரேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் எப்படி இருக்கு? அது தெரியுது, ஆனா அதெல்லாம் எதுக்காக இப்ப பண்ணிருக்கீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? அதான் தாத்தா நம்ம 2 பேத்தையும் ஏத்துக்கிட்டாருல்ல, அதனால தான் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ண. என்ன, செலிப்ரேட் பண்றக்காகவா? ஆமா, அதுவும் ஒரு காரணம்தான். இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, ரிஷி என்கிட்ட கேட்டான். அவன் தனியா இருக்கறனால போர் அடிக்குதான், அதனால தம்பி பாப்பா வேணும்னு கேட்டான். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண என்று வார்த்தைகளை இழுத்தவன் பெண்ணவளின் தோள்பட்டையில் முத்தம் வைக்க சிலிர்த்து போனாள் நான்சி. இங்க பாருங்க, என்ன விளையாடுறீங்களா? இல்லடி, ஆனா அதுக்கு தான் ஆசைப்படுறேன். இங்க பாருங்க விக்ரம், தாத்தாவுக்கு தெரிஞ்சா? அட, என்ன தாத்தாவுக்கு தெரிஞ்சா? தாத்தா ஏற்கனவே ஹர்ஷா சீமா விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இதுக்கிடையில நாமளும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னா அவரு இன்னும் சந்தோஷப்படுவார் இல்லையா? ஆஹா, ஆசைய பாரு. இல்ல, என்னாலாம் முடியாத என்று சொன்னவள் அந்த அறையை விட்டு வெளியேற நினைத்தாள். ஆனால் விக்ரம் விடவில்லை. அவளை குண்டுக்கட்டையாக தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தியவன் இன்று அவளா நானா என்று போட்டி போட ஆரம்பித்தான். முற்றும். என்ன மக்களே, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது? இத்துடன் காதல் காண்போமா அப்படிங்கிற இந்த லவ் சீரீஸ் இன்னையோட முடியுது. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த கதையை பகிர்ந்து விடுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களையும், இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் யாரு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதே நேரத்துல எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து பல ஜர்னல்ஸ்ல இருக்க கதைகளை நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஜர்னல்ல இருக்க கதை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஃபேமிலி ஸ்டோரியா, இல்ல காதல் கதைகளா, இல்ல ஹாரர், கிரைம், இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா அது என்ன ஜர்னர் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ இனிமேல் நம்மளுடைய சேனல்ல ஒரு லாங் ஸ்டோரி தான் எப்பவுமே வரப்போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த கதையோட டியூரேஷன் மினிமம் 45 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்க போகுது. அது குடும்ப கதையா இருந்தாலும் சரி, இல்ல ஹாரர் கிரைம் கதைகளாக இருந்தாலும் சரி. இதுக்கிடையில இனி வீக்கெண்ட்ஸ்ல எப்பவுமே காதல் கதைகள் மட்டும்தான் வரும். நம்ம அடுத்ததா தொடர போற காதல் கதையுடைய பெயர் பூவே உனக்காக. சரி நேயர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். சரி, அடுத்த ஒரு அழகான சுவாரஸ்யமான பரபரப்பான கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாக்கெட் வானொலி. நான் உங்கள் தோழி கீர்த்தி.